நமோ வாராகி. உலகிலேயே பெரிய வாராகி கோயில் தமிழ்நாடு வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டா டோல்கேட் அருகில் யாகரிஷி வராக குருஜி அவர்கள் திருக்கரங்களால் இங்கு நிறுவப்பட்டுள்ளது. இந்த திருத்தலத்தின் சிறப்பு என்னவெனில், உலகிலேயே வேறு எங்கும் காண கிடைக்காத ஆன்மீக அதிசயங்கள் இங்கு நிறைய உள்ளது. மூலஸ்தானம் 16 அடி வாராகி அம்மன். அதே போன்று இங்கு ராஜகணபதி பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது, அக்னி வாராகி பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. இப்போது நீங்கள் பார்ப்பது ஜலவாராகி. நம்முடைய திருக்கரங்களாலேயே பக்தர்கள் அம்மியில் மஞ்சள் அரைத்து அம்மனுக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய பாக்கியம் இங்கு கிடைக்கிறது. இதன் மூலம் நம்முடைய உடலில் உள்ள எந்த வியாதிகள் இருந்தாலும் கட்டுக்குள் வரும் என்பது யாகரிஷி வராக குருஜியின் வாக்கு. இப்பொழுது அதை தொடர்ந்து உலகிலேயே வேறு எங்கேயும் செய்ய முடியாத ஒரு சாதனையை செய்வதற்காக வாராகியம்மன் அருளாலும் யாகரிஷி ஆசீர்வாதத்தாலும் துர்வா பசுமை பாரதத்தின் சார்பாக 100 கோடி மரங்கள் நடும் விழாவை ஜார்க்கண்ட் மாநில ஆளுநர் மேதகு ஐயா ராதாகிருஷ்ணன் அவர்களின் திருக்கரங்களால் இந்த திரிஸ்தலத்தில் துவக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக இன்று அகில உலக வாராகி சேவா சங்கத்தின் துணைத் தலைவர் ரமேஷ் பாபு லட்சுமி அவர்களின் மூத்த மகள் திருமணத்திற்கு இங்கு திருமணத்திற்கு வந்த அனைத்து சேவாத்திகளும் மரக்கன்றுகள் கொடுத்து யாகரிஷி வராக குருஜி அவர்கள் ஆசீர்வாதம் செய்யப்பட்டு அனைவரும் எடுத்து சென்று கொண்டுள்ளனர். இந்த அற்புதமான காட்சியை தான் நீங்கள் இங்கு பார்க்கிறீர்கள். இது நாம் அடுத்த தலைமுறை இந்த புவியில் வாழ்வதற்கு ஏதுவாக மரங்கள் இருந்தால்தான் மழை வரும், நிழல் கிடைக்கும், சுற்றுச்சூழல் பாதுகாப்பாக இருக்கும். அதனால் யாகரிஷி வராக குருஜி அவர்கள் ஆன்மீகத்தின் சார்பாகவும் உலக மக்கள் நலனுக்காகவும் 100 கோடி மரங்கள் நடும் துர்வா பசுமை பாரதத்தின் இந்த நிகழ்வை இங்கு ஆரம்பித்து சிறப்பாக நடைபெற்று கொண்டுள்ளது. நீங்களும் இது போன்ற வைபவங்கள் கலந்து கொள்ள வேண்டுமென்றால் இந்த திரிஸ்தலத்தில் அமைந்துள்ள அகில உலக வாராகி சேவா சங்கத்தை நீங்கள் அணுகலாம். இந்த ஸ்தலமானது வேலூர் மாவட்டம் பெங்களூர் நெடுஞ்சாலை பள்ளிகொண்டா டோல்கேட் அருகில் அமைந்துள்ளது. நீங்கள் இந்த கோயிலுக்கு வரும்போது ராஜ கணபதி பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. ராஜ கணபதியை உங்கள் திருக்கரங்களாலேயே அவருக்கு அபிஷேகம் செய்யும் பாக்கியமும் இங்கு கிடைக்கின்றது. அது மட்டுமின்றி இங்கு நாம் இப்போது காணச் செல்வது ராஜ கணபதியிடம். இதுதான் திரிஸ்தலத்தின் எழில்மிகு தோற்றம். இவ்வளவு பெரிய ஆன்மீக பூமியை நீங்கள் காண்பது அரிது. இங்கு பார்ப்பது 96 யாக குண்டங்கள். 96 யாக குண்டங்களும் வளர்பிறை பஞ்சமி தேய்பிறை பஞ்சமிக்கு இங்கு யாகரிஷி வராக குருஜி அவர்கள் ஆசீர்வாதத்தோடு மிக சிறப்பாக பஞ்சமி அன்று மாலை 96 யாகுடன் வாராகி சேவாத்திகளே இங்கு யாகம் செய்யலாம். அந்தளவுக்கு இங்கு யாகரிஷி வராக குருஜி அவர்கள் ஏற்பாடு செய்து கொடுக்கிறார். இதுபோன்று 96 யாக குண்டங்களுடன் பஞ்சமிக்கு நீங்கள் யாகம் செய்வது வேறு எங்கேயும் காண கிடைக்காத பாக்கியம். இப்போது நாம் காணப்போவது ராஜகணபதி. இந்த திரிஸ்தலத்திற்கு முதலில் நீங்கள் வந்தவுடன் ராஜகணபதியை தான் வழிபட வேண்டும். ராஜகணபதியிடம் தானும் தன் குடும்பமும் ராஜாக்கள் போல் வாழ வேண்டும் ராஜகணபதி பகவானே என்று அவரிடம் வரம் கேட்கும் பொழுது உங்களுக்கு
இந்த வரத்தை ராஜகணபதி அருள்வார். அவரை வணங்கிவிட்டு அப்படியே ஒரு பின்புறமாக சென்று ஒரு சுற்றி அவருடைய ராஜ சிம்மாசனத்தில் உட்கார்ந்த கோலத்தில் உள்ள அவரை வணங்கும்போது தாங்கள் கேட்கும் வரத்தை அவர் கொடுப்பார். இது ராஜகணபதியின் சிம்மாசனத்தில் உட்கார்ந்திருக்கும் காட்சியை தான் காண்கிறீர்கள். ராஜகணபதியை வணங்கியவுடன் பின்புறமாக உள்ள அக்னி வாராகியை தான் இப்போது நாம் காணப்போகிறோம். அக்னி வாராகி அம்மனின் சூட்சம் என்னவென்றால், கடவுள் மனிதர்களை படைக்கும்போது ஆன்மா சரீரம் என்று 2 வகையாக படைத்திருக்கிறார்கள். இது ஆன்மீக அன்பர்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். ஆன்மா என்பது கண்ணுக்கு தெரியாத இறை சக்தி, நம்பிக்கை, அதே போன்று எண்ணங்கள். நமக்கு தெரிந்த எதிரிகளோ தெரியாத எதிரிகளோ அவர்களுடைய கெட்ட எண்ணங்களை அக்னி ரூபத்தில் அவங்களுடைய எண்ணங்களை பஸ்பமாக்கிடு அக்னி வாராகி தாயே என்று அம்மனை நாம் வழிபட வேண்டும். அதாவது எதிரிகளை அழித்து விடு தாயே என்று கேட்கக்கூடாது. எதிரிகளின் எண்ணங்களை அழித்து அவர்களையும் நண்பர்களாக்குங்கள் என்று அக்னி வாராகியை வழிபட வேண்டிய ஸ்தலம் இது. இது போன்று உலகத்தில் வேறு எங்கேயுமே காண முடியாது. இந்த திரிஸ்தலம் அமையும் போது முதல் பிரதிஷ்டை செய்யப்பட்ட அம்மன் அக்னி வாராகி அம்மன். இந்த அக்னி வாராகி அம்மனுக்கு பிரதி பஞ்சமி தோறும் மக்கள் வந்து அபிஷேகம் செய்து இது போன்று நெய் விளக்கும் ஏற்றுவார்கள். அந்த அளவுக்கு மிகவும் பிரதிஷ்டி பெற்ற உலகிலேயே தனித்துவமான வாராகி கஷேத்திரத்தில் அமைந்துள்ள அக்னி வாராகியை நாம் வணங்கிவிட்டு அப்படியே வெளியில் செல்லும் பொழுது ரம்மியமான அழகிய வனங்கள் நிறைந்த இந்த திரிஸ்தலத்தை தான் இப்போது நீங்கள் பார்க்கிறீர்கள். இங்குதான் ஒவ்வொரு பஞ்சமிக்கும் யாகரிஷி வராக குருஜி அவர்கள் தன்னுடைய திருக்கரங்களாலேயே 96 யாக குண்டங்களுடன் வளர்பிறை பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமி அன்று மாலை 5 மணி அளவில் அனைத்து குடும்பத்தாரும் 96 யாக குண்டங்களில் உட்கார்ந்து தன்னுடைய திருக்கரங்களாலேயே இங்கு யாகம் செய்யலாம். அந்த அளவுக்கு யாகரிஷி வராக குருஜி அவர்கள் இங்கு ஏற்பாடு செய்து கொடுத்துள்ளார்கள். அது மட்டுமின்றி இன்று இங்கு அகில உலக வாராகி சேவா சங்கத்தின் துணைத் தலைவர் திரு ரமேஷ் பாபு லக்ஷ்மி அவர்களின் மூத்த மகளுக்கு திருமண வைபவமும் இந்த திரிஸ்தலத்தில் இன்று நடைபெற்றது. இந்த வைபவங்கள் அனைத்தும் யாகரிஷி வராக குருஜி அவர்களினுடைய ஆசீர்வாதத்தாலும் வாராகி அம்மன் அருளாலும் நடைபெற்றது. இப்போது நீங்கள் பார்ப்பது திருமணம் நடைபெற்ற இடத்தை தான் பார்க்கிறீர்கள். மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்வார்கள். தாய் தந்தை யார் என்று நமக்கு தெரியும். கடவுள், இஷ்ட தெய்வம், குல தெய்வம். அதே போன்று குரு என்று ஒருவரை நாம் கடைப்பிடிக்கும் போது இது போன்ற நிகழ்வுகள் அனைத்தும் நமக்கு வழிகாட்டியாக இருந்து அருமையாக இந்த நிகழ்ச்சிகள் நடைபெறும். இப்போது நீங்கள் பார்ப்பது மணக்கோலத்தில் உள்ள மணமகளையும் மணமகனையும் தான் பார்க்கிறீர்கள். யாகரிஷி வராக குருஜி அவர்கள் திருக்கரங்களாலேயே இன்று முதல் திருமணமாக இந்த திரிஸ்தலத்தில் இவ்வளோ பெரிய வைபவம் இங்கு நடைபெற்றது. இந்த பாக்கியம் வேறு யாருக்கும் கிடைக்காத பாக்கியமாகும். இன்று வரலாற்றில் இடம் பிடித்த என்னுடைய நண்பரும் அகில உலக வாராகி சேவா சங்கத்தின் துணைத் தலைவரை தான் பார்க்கிறீர்கள். இவருடைய இந்த வைபவம் வரலாற்றில் மிக முக்கியமான வைபவமாகும். இங்கு திருமணம் நடைபெற்ற இடத்தை தான் பார்க்கிறீர்கள். அதே போன்று இங்கு
இது போன்ற நிறைய வைபவங்கள் நடைபெறுகிறது. வரும் சித்ரா பௌர்ணமிக்கு மிக பிரம்மாண்டமாக யாகம் நடைபெறப் போகிறது. அது மட்டுமின்றி வளர்பிறை பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமி, அமாவாசை, ஆயில் நட்சத்திரம். ஆயில் நட்சத்திரத்துக்கு இங்கு சர்ப யாகம் 10 தலை நாகத்தை யாகரிஷி வராக குருஜி அவர்கள் பிரதிஷ்டை செய்துள்ளார். அங்கு திருமண தடை உள்ளவர்கள், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இவர்களெல்லாம் வந்து யாகம் செய்யும் போதும் அபிஷேகம் செய்யும் போதும் குறைந்தது 3 முறை செய்தார்கள் போனோம். அவருடைய கர்மாக்கள் அனைத்தும் நீங்கி அவர்கள் கேட்கும் வரத்தை கொடுக்கக்கூடிய தசனாகவும் இங்குள்ளது. இப்போது நாம் பார்த்திருப்பது 2 ஸ்தலத்தை தான் பார்த்திருக்கிறோம். ராஜகணபதி, அக்னி வாராகி. இதன் தொடர்ச்சியாக நாம் இப்போது பார்க்க செல்வது சிவசக்தி ரூபத்தில் ஒரே சிலையில் முன்புறம் சிவன், பின்புறம் பார்வதி. நம் குடும்ப ஒற்றுமைக்காகவும் நம் குடும்பத்தில் உள்ளவர்கள் ஆரோக்கியத்திற்காகவும் இங்கு யாகரிஷி வராக குருஜி அவர்கள் இந்த சிவசக்தி ரூபத்தில் உள்ள சிலையை பிரதிஷ்டை செய்துள்ளார். இங்கு கடந்த சிவராத்திரி அன்று 108 யாகங்களுடன் மிக பிரம்மாண்டமாக 108 யாக குண்டங்களுடன் மிக பிரம்மாண்டமாக இங்கு இரவு முழுவதும் யாகம் நடைபெற்றது. அதை இதற்கு முன்பு வீடியோவில் நிறைய பதிவிட்டுள்ளோம். இப்போது பார்ப்பது நீங்கள் 27 நட்சத்திர மரங்கள் கொண்ட வனம், நட்சத்திர வனத்தை தான் பார்க்கிறீர்கள். இன்று நம்முடைய ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரம் இருக்கும். அந்த 27 நட்சத்திரதாரர்களுக்கும் இங்கு யாகரிஷி வராக குருஜி அவர்கள் இந்த வனத்தில் அதற்கான மூலிகை செடிகளையும் அவருடைய நட்சத்திர செடிகளையும் இங்கு வந்து அவர் நட்டு பிரதிஷ்டை செய்துள்ளார். இதனால் நம்முடைய ஆன்மீக பலம் இன்னும் கூடும் என்பது யாகரிஷியின் வாக்கு. நம்முடைய நட்சத்திரத்திற்கு தகுந்தாற் போல் உள்ள அந்த நட்சத்திர செடிகளை நாம் வணங்கும் பொழுது நம்முடைய ஆன்மீக பலம் இன்னும் அதிகரிக்கும். இதுதான் 27 நட்சத்திர மரங்களோடு இருக்கும் நட்சத்திர வனம். இங்குதான் இந்த பிரமிட்டுடன் பானலிங்கத்தை இந்த இடத்தில்தான் யாகரிஷி வராக குருஜி அவர்கள் பிரதிஷ்டை செய்துள்ளார். இப்போது நாம் காணப்போவது சிவசக்தி ரூபத்தில் உள்ள சிவன் சிலை. முன்புறம் சிவன், பின்புறம் பார்வதி. ஒரே சிலையில் சிவனை தரிசிக்கிறீர்கள், பின்புறமாக பார்வதி தேவியை தரிசிக்கிறீர்கள். நம்முடைய குடும்ப ஒற்றுமைக்காகவும் குடும்ப நலத்திற்காகவும் உலக சேமத்திற்காகவும் யாகரிஷி வராக குருஜி அவர்கள் இதை பிரதிஷ்டை செய்துள்ளார். இங்குதான் கடந்த சிவராத்திரி அன்று மிக பிரம்மாண்டமாக 108 யாக குண்டங்களுடன் இரவு முழுவதும் யாகம் நடைபெற்றது. 108 குடும்பங்கள் அதில் கலந்து கொண்டனர். 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் தரிசனம் பெற்றனர். இந்த அளவுக்கு மிக பிரம்மாண்டமான இந்த திரிஸ்தலத்தை நீங்கள் இதுவரை காணவில்லை எனில் ஒரு முறை வந்து பாருங்கள். அதன் பின் அந்த ஆன்மீக சக்தியை நீங்களே உணர்ந்து அவ்வப்போது வரக்கூடிய பாக்கியம் வாராகியம்மன் உங்களுக்கு அருள்வாள். இந்த ஸ்தலம் தமிழ்நாடு வேலூர் மாவட்டம் பெங்களூர் நெடுஞ்சாலையில் உள்ள பள்ளிகொண்டா டோல்கேட் அருகில்தான் அமைந்துள்ளது. இந்த ஸ்தலத்தின் பெயர் துர்வாஸ்ரம் திரிஸ்தலம் ஸ்ரீ வாராகி பீடம். யாகரிஷி வராக குருஜி அவர்கள் மிக பிரம்மாண்டமாக ஆன்மீக சூட்சமத்தோடு இந்த இடத்தில் நிறுவப்பட்டுள்ளது. இதன் பின்பு நாம் காண இருப்பது மூலஸ்தானம். 16 அடி வாராகி அம்மன். உலகத்திலேயே பெரிய வாராகி சிலையை யாகரிஷி வராக குருஜி அவர்கள் இங்குதான் நிறுவியுள்ளார். அந்த 16ம் பெற்று பெருவாழ் வாழ்க என்று பெரியோர்கள் சொல்வார்கள். அந்த 16 செல்வங்களும் கிடைப்பதற்காகவே யாகரிஷி வராக குருஜி அவர்கள் ஆதிவாராகியாக இங்கு
அந்த அம்மனை பிரதிஷ்டை செய்துள்ளார். அந்த வைபவத்தையும் அதனுடைய பதிவையும் அடுத்த வீடியோவில் நாம் பார்ப்போம். நமோ வாராகி நமோ வரை குருவே சரணம் சரணம்.